நம்ம தமிழ்நாட்டில் அடுத்த சட்டமன்ற தேர்தல்கள் 2026 நடைபெறும். இன்னும் சுமார் 1.5 ஆண்டுகள் தான் இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக தற்போதே ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்துள்ளது. இது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். திமுக அரசு வந்து கரண்ட் பில் மக்கள் வந்து பாதிக்கிற மாதிரி கரண்ட் பில் ஏற்றிருக்கிறாங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 1000 ரூபா மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சில குடும்பங்களுக்கு தான் போய் சேருது, சில குடும்பங்களுக்கு வந்து அது சரியாக போகிறதில்ல. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய்க்கு கொடுத்து டாஸ்மார்க்கில் விலை ஏற்றிருந்தாங்க. அடித்தளம் போட்டது அவங்களுடைய உரிமை. அதே போல் எங்கள் உரிமையை நாங்கள் கேட்குறோம். நாங்கள் சாமானிய மக்கள், எங்களுக்கு என்ன உரிமைனா கரண்ட் பில் மிகப்பெரிய தவறான செயல். நீங்கள் எத்தனையோ பர்சன்ட் சொல்கிறீங்க, 20 பைசான்னு சொல்கிறீங்க. ஆனால் 20 பைசாங்கும்போது கணக்கு போட்டால் எவ்வளோ அதிகம், அது மிகப்பெரிய தவறுங்க. வீட்டு வரி எவ்வளோங்க? இந்த வரியெல்லாம் சரியான முறையில் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும், இல்லைன்னா பாதகமாக தான் அமையும். 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக முன்கூட்டியே தேர்தல் பணிகளை துவங்கி இருக்கிறது. இது திமுகவுக்கு சாதகமாக அமையும். ஏனென்றால் நல்ல பல திட்டங்களை முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். மகளிர் உரிமை தொகை, பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகை, காலை உணவு திட்டம், மகளிருக்கு இலவச பேருந்து, எண்ணற்ற திட்டங்களை முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பக்கம் இந்த மக்களுக்கு ஏன்னா குறைந்தபட்சம் ஏதோ செஞ்சாலும் கூட, இன்னொரு பக்கம் இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளான விலைவாசி உயர்வு, ஏழையின்மை அதிகரிச்சுட்டே வருது. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுப்படுத்த நம்புகிறோம். இந்த நிலை நீடிச்சதுன்னு சொன்னால், மீண்டும் இதே மாதிரி இந்த நிலை நீடிச்சுன்னு சொன்னால், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக வச்ச வியூகம் படுதோல்வி அடையுங்கிறதா இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். மகளிர் உரிமை தொகை விடுபட்டு போனவர்களுக்கு மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பினருக்கும் இந்த அறிவித்து ஒரு சிலருக்கு மட்டும் வராமல் இருப்பதால் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. அந்த அதிருப்தியையும் அனைவருக்கும் அளித்து அந்த அதிருப்தியும் சரி செய்தால் இன்னும் கூடுதல் வாக்குகளை பெற்று மீண்டும் இந்த அரசு தொடர வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறேன். நீட் தேர்வு ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க, மதுபானத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. அதில் கவனம் எடுங்க, அது சிறப்பு திட்டங்கள் போடுங்க. முற்ற ஒழிக்க முடியலனாலும் மேற்படி மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பத்திரப்பதிவு உயர்வு, இந்த மின்கட்டண உயர்வு, இதையெல்லாம் குறைச்சிட்டு மக்களே தேர்தல் வந்தால் நாங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நிற்போங்கிற அளவுக்கு இவங்க செயல்பட்டால் நல்லாயிருக்கும். ஒரு பேருக்கு திமுகவில் ஒரு அமைச்சர் 4 அமைச்சர்களை நியமித்து ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதாவது நீங்கள் அமைச்சரை வச்சு ஒரு குழு அமைக்கிறதுக்கு அடிமட்ட தொண்டர்களை கூப்பிட்டு கட்சியில் ஒருத்தர் பேசி ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான வித்தியாசம் நிறையா இருக்குது. எதோட வீரியம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த இதில் பிரிஞ்சிருக்குதா சொல்கிறாங்க. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில் வச்சு இந்த மாதிரியான பேச்சு வருது. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் சம்மந்தமே கிடையாது. தமிழக முதல்வர் பல நலத்திட்டங்கள் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கும் சரி, பெண்களுக்கு சரி, முதியவர் எல்லாத்துக்குமே பல நலத்திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் மத்தியில் எங்கள் அரசாங்கத்துக்கு திமுகவுக்கு நல்ல பெயர் இருக்கு. அதனால வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் அமோக வெற்றி பெற்று தளபதியார் திரும்பி முதல்வர் ஆவார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.